பாரம்பரியமிக்க கதகளி, ஐயப்பனின் வரலாற்றை சித்தரிக்கும் ஐயப்ப மகாத்மம் அரங்கேற்றம். கண்கொட்டாமல் பார்த்து ரசித்து மகிழ்ந்த பக்தர்கள். சபரிமலையில் கேரள பாரம்பரியமிக்க கதகளி மூலம் ஐயப்பனின் வரலாற்றை சித்தரிக்கும் ஐயப்ப மகாத்மம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. பிரசித்தி பெற்ற சபரிமலை சன்னிதான ஆடிட்டோரியத்தில் கொல்லம் கருணாகப்பள்ளி மன்னூர்காவு கதகளி மையம் சார்பில் ஜனார்த்தனன் போட்டி எழுதிய ஐயப்ப மகாத்மம் என்ற கதை கதகளியாக அரங்கேற்றியது. ஐயப்பன் அவதாரம் முதல் அவர் சந்நிதியானது வரையிலான தெய்வீக கதை 28 பேர் கொண்ட கதகளி குழுவினரால் நிகழ்த்தப்பட்டது. பந்தல மகாராணியின் நோய் நீங்க புலிப்பால் தேடி காட்டிற்கு சென்று மகிழ்ச்சியை வதம் செய்து புலியில் ஏறி பந்தளம் வந்த பின் துறவரம் பூண்டு சபரிமலையில் சந்நிதியானது வரையிலான ஐயப்பன் கதைகள் கதகளியில் இடம்பெற்றது. 61 வயதான கலா பாலகிருஷ்ணன் முதல் 7 வயது அத்வை பிரசாந்த் வரை 3 தலைமுறை கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் கதகளி ஆர்வலர்களை கவர்ந்தன. இதனை ஐயப்ப பக்தர்கள் கண்கொட்டாமல் பார்த்து ரசித்து மகிழ்ந்தனர். லபச்சிடு